Hello all, I am Hariraj, currently studying my grade 11. நான் 10th இருந்தே கார்த்திக் சரோட ஸ்டூடெண்ட் தான். 10th ஸ்டாண்டர்ட்ல கார்த்திக் சர் கூட ட்ரிச்சில் படிச்சதுனால தான் I could able to score 98 in my science and 484 overall ஸ்கோர் பண்ணியிருந்தேன். 11th ஸ்டாண்டர்ட் வந்ததுக்கு அப்புறம் மார்னிங் 5:30 to 6:30 நாங்கள் ஃபிசிக்ஸ் கிளாஸ் ஆன்லைனில் அட்டென்ட் பண்ணுவோம். சார் டிஜிட்டல் போர்டில் ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக கான்செப்ட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஃபிசிக்ஸ்னாலே டெரிவேஷன்ஸ் ஃபார்முலாஸ்ன்னு கொண்டு போகாமல் கான்செப்டை ரியல் லைஃபோட லிங்க் பண்ணி எங்களுக்கு ரொம்ப சூப்பராக சொல்லி தருவாங்க. அது மட்டும் இல்லாமல் கிளாஸ் முடிஞ்ச உடனே டிகே மேவரிக் ஆப்ல ரெக்கார்டிங்ஸ் அப்லோட் பண்ணிடுவாங்க. ஸோ எங்களுக்கு எப்போ வேணுமோ வி குட் ஏபிள் டு ரிவைஸ் த கான்செப்ட். ரெக்கார்டிங்ஸ் இருக்கிறதுனால வி குட் ஏபிள் டு ரிவைஸ். ப்ளஸ் சார் வந்துட்டு நிறைய நீட் ஜேஇ ப்ராப்ளம்ஸ்லாம் வந்துட்டு கிளாஸ்ல ப்ராக்டிஸ் பண்ணுவார். சார் கொண்டு ஒரு ப்ராப்ளமும் மாஸ்டர் ப்ராப்ளமாக தான் இருக்கும். எங்களுக்கு ஹோம்ஒர்க்ஸும் நிறைய கொடுப்பாங்க. ஹோம்ஒர்க்ஸுமே நீட் ஜேஇ பிவைக்யூஸாக தான் இருக்கும். ஸோ வி குட் ஏபிள் டு கெட் மோர் எக்ஸ்பீரியன்ஸ் ரிகார்டிங் த கொஷின்ஸ் ஆஸ்க்ட் இன் தோஸ் எக்ஸாம்ஸ். எல்லாத்தோட பெரிய விஷயம் என்னன்னா வி வில் ரைட் டெஸ்ட். டிகே மேவரிக் ஆப்ல நம்ம டெஸ்ட் எழுதுவோம். நீட் ஜேஇ பேட்டர்ன்லேயே இருக்கும். எம்சிக்யூஸ் டெஸ்ட் எழுதுவோம். மினிமம் 40 கொஷின்ஸ் எழுதுவோம். இந்த டெஸ்ட் நம்ம டெஸ்ட் எழுதி முடிச்ச உடனே வி வில் கெட் தி ரிசல்ட். எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கோம் அப்படின்னு ரிசல்ட் ஆப்லேயே வந்துடும். அது மட்டும் இல்லாமல் கார்த்திக் சார் வந்துட்டு அதை அந்த 40 கொஷின்ஸுக்குமே சொல்யூஷன்ஸ் ரெக்கார்ட் பண்ணி சென்ட் பண்ணிடுவாங்க. ஸோ 40 கொஷின்ஸ் முடிக்கிறோன்னா அந்த 40 கொஷின்ஸோட சொல்யூஷன்ஸ் ரெக்கார்டிங்ஸ் எல்லாமே பார்த்து கரெக்டாக அந்த 40 கொஷின்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் தான் we will move on to the next. ஸோ கார்த்திக் சாரோட ஆன்லைன் கிளாஸை ஃபுல்லஸ்ட் எஃபர்ட்டோட நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். ஃபிசிக்ஸே நமக்கு பிடிக்க ஆரம்பிச்சிடும். நீட் ஜேஇ எக்ஸாம்ஸ் எந்த எக்ஸாம்ஸாக இருந்தாலும் we could able to crack easily. ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் சாரோட கிளாஸில் ஃபவுண்டேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ திஸ் இஸ் வாட் ஐ வுட் லைக் டு ஷேர் யூ. தேங்க்யூ.